வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தின் மிகப்பெரிய புனித தன்மை, இதோட இந்த கார்த்திகை மாதத்தின் பெரிய பெரிய நன்மைகள் அதிகம் நடக்குது. இதன் காரணமாக தான் திருவண்ணாமலை மற்றும் முருகன் கோயில், சிவன் கோயில் எல்லாம் மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்படி என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், அது என்ன செய்யலாங்கிறது இப்போ சொல்கிறேன். இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை இவை எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய நல்ல பலன் அதிகம் தந்துக்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்வதும், திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரை வழங்குவதும், பழனிமலை முருகர், வைத்தீஸ்வரன் கோயில், ஆறுபடை வீடு, சிவன் சம்பந்தப்பட்ட அனைத்து கோயில்களுக்கும் நீங்கள் சென்று விளக்கு ஏற்றுவதும், சிகப்பு கலர் வேஷ்டி சாமிக்கு தானம் பண்ணுவதும், அரிசி தானம், துவரம்பருப்பு தானம், கோதுமை தானம் இவையெல்லாம் சாமிக்கு நீங்கள் தானம் செய்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வரும். அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த நாள் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை எப்போ கிரிவலம் இங்கே செஞ்சாலும் எந்த வருஷத்திலும் இந்த நாளில் குறிப்பிட்டு போவது மிக சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு திருவண்ணாமலைக்கோ முருகன் கோயிலோ சிவன் கோயிலை நீங்கள் வணங்குவது மிக சிறப்பான நல்ல பலன் தரும். செவ்வாயோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிடம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தில் திருவண்ணாமலை, பழனிமலை, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் அன்று சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை தரும். மற்றும் சந்திரனோட நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், அஷ்டம் நட்சத்திரம். இந்த நாளில் நீங்கள் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் கிரிவலம் செய்வதும், பழனிமலை முருகன் கோயிலும், வைத்தீஸ்வரன் கோயிலும் நீங்கள் வணங்குவது மிக பெரிய நன்மைகள் அள்ளி தரும். நீங்கள் கண்கூடா இது பார்க்கலாம். மற்றும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மிக பெரும் தோஷம் இருக்கா, நோய் பெருசா இருக்கா, பெரிய சாபங்கள் உங்களுக்கு இருக்கா, இவையெல்லாம் சர்வ சாதாரணமாக உடனே போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எருக்கம் இலை, இந்த எருக்கம் இலையில தயிர் சாதம், புதுசாக பழைய சோறு இல்லாமல் புது சாதத்தில் தயிர் சாதம் செய்து எருக்க இலையில அந்த சாதத்தை உங்கள் கையில் நீங்களே பிசைஞ்சு அதில் வச்சு காக்கைக்கு தானம் பண்ணீங்கன்னா உங்களோட சகல தோஷங்கள் போகும், பெரிய பாதிப்பு விலகும். மிக பெரும் கொடூரமான நோய் உங்களுக்கு தாக்கியிருக்கா, நீங்கள் எருக்கம் இலைய நன்கு எடுத்து அது நன்கு கழுவி அதில் தயிர் சாதம் வச்சு, அந்த எருக்க இலையில தயிர் சாதம் வச்சு நீங்கள் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா கொடூரமான வியாதிகள்லாம் குணமாகுது. இது ஏன்னா நவ கிரகத்துக்கே கொடூரமான நோய் ஒரு முறை தாக்கிய பொழுது ஆதி சக்தி சாபமிட்டு கொடூரமான நோய் நவ கிரகத்துக்கே பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு.
இதுக்கு பரிகாரம் என்னன்னு ஆதிசக்தியிடம் நவ கிரகங்கள் கேட்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை அன்று கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வர நாளில் எருக்க இலையில் தயிர் சாதம் காக்காய்க்கு வைப்பது பெரிய நன்மை தரும். பெரிய நோய் உள்ளவங்க எருக்க இலை நல்லா கழுவிட்டு 9 இலையில 9 இலையும் தயிர் சாதம் வச்சு அந்த இலையில இருக்க தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிடுங்க. கழுவிட்டு நல்லா சுத்தமாக சாப்பிடுங்க. இப்படி இருந்தால் பெரிய நோய் போகுன்னு ஆதிசக்தி நவ கிரகத்துக்கு பரிகாரம் சொன்னாங்க. இந்த பரிகாரம் செய்யுங்க, பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். மற்றும் கிரிவலம் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடியவரும் சரி, மற்ற முருகன் கோயிலுக்கு கிரிவலம், சிவன் கோயிலுக்கு எந்த கிரிவலம் சென்றாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சூரிய நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம் அன்று சுத்தினாலும் சரி, இல்லை கார்த்திகை தீபத்துக்கு அன்று கார்த்திகை நட்சத்திரம் தான் வருது, அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் சுற்றுவதற்கு முன் ருத்ராட்ச மாலை உங்கள் கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு சுற்றி வாங்க. உங்களுக்கு அற்புதமான நல்ல பலனை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராசி சிம்ம ராசியாக இருந்தால் ஒரு முகம் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்க. கடக ராசியாக இருந்தால் 2 முகம் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்க. 3 முகம் ருத்ராட்சம் மேஷம் விருச்சிகம் ராசிக்காரங்க அணிஞ்சிக்கலாம். 5 முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி மிதுன ராசி ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம். 4 முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரம் உண்டான திருவாதிரை சதயம் இந்த நட்சத்திரக்காரங்க அணிஞ்சிக்கலாம். 6 முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா துலா ராசி ரிஷப ராசி சம்பந்தப்பட்ட இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம். 7 முகம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மூலம் மகம் நட்சத்திரம் உண்டானங்க இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம். 8 முகம் ருத்ராட்சம் மகர ராசி கும்ப ராசி மகர லக்னம் கும்ப லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் இவங்க 8 முக ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம். 9 முகம் ருத்ராட்சம் மேச ராசி விருச்சக ராசி நீங்கள் இந்த 9 முகம் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாம். இந்த ருத்ராட்சம் அணியும் பொழுது நீங்கள் ருத்ராட்சம் அணிவதாக இருந்தீங்கன்னா கிரிவலம் திருவண்ணாமலை தொடங்கும் போது மலையை பார்த்த மாதிரி அந்த ருத்ராட்சம் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு ஓம் நம சிவாய் என்று மலையை பார்த்து அணிஞ்சிக்கிட்டு கிரிவலம் வாங்க. அந்த ருத்ராட்சனோட பலனை நீங்கள் பாருங்கள். கிரிவலம் சுற்றி வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ பெரிய நன்மைகள் நல்லது சுபம் எல்லாம் உங்களை தேடி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான ஸ்பெஷல். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வருவதே மிகப்பெரிய புண்ணியம். மிகப்பெரிய புண்ணியம் யார் செய்கிறாங்களோ ஒரு வாட்டினாச்சும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்கே போய் சுற்றி வரதான் பெரும் புண்ணியம். அந்த புண்ணியம் அனைவருக்கும் கிடைக்க அந்த அண்ணாமலையார் உண்ணாமல்லா அம்மா தாயை மனப்பூர்வமாக வேண்டுகிற அனைவரும் நல்ல நிலைக்கு உயர்ந்து வருக. மற்றும் என்னிடம் ஜோதிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியங்க எப்போ வேணால் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.